அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. இன்றைக்கு நாம் பார்க்கின்ற அகவல் விளக்கம் 182வது பகுதி. அகவல் வரிகள் 513, 514 என்ற 2 வரிகள் தொடங்கி 543 மற்றும் 544வது வரிகள் வரை 30 வரிகள் 15 அகவல்களுக்கான விளக்கத்தை 10 நிமிடங்களில் மிக சுருக்கமாக, இதிலிருந்து நாம் மேற்கொண்டு படிக்க வேண்டும், இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவதுதான் என்னுடைய நோக்கம். இதிலே முழுமையாக எல்லாவற்றையும் ஒரு 10 நிமிடங்களில் 30 வரிகளுக்கு விளக்கத்தை சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஒரு சொற்பொழிவு ஆற்றுவது போன்று இருந்தால்தான் ஓரளவிற்காவது சொல்ல முடியும். எனவே உங்களுக்கு கோடிட்டு காட்டுவது தான் என்னுடைய கடமை. வாய்ப்பிருக்கிறவர்கள் அருட்பெருஞ்சோதி அகவல், வள்ளலார் எழுதிய அருட்பெருஞ்சோதி அகவல் புத்தகத்தை வாங்கி வைத்து கொண்டு இந்த வரிகளை படித்து இன்னும் நுணுக்கமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். இது 513, 514வது வரி. புற நடுவொடு புணர்ப்பித்து ஒரு முதல் அறமுற வகுத்த அருட்பெருஞ்சோதி என்று வள்ளல் பெருமான் இதிலே சொல்வார். இதில் புறம் நடுவொடு புணர்ப்பித்து, அதாவது ஒன்று சேர்த்து, ஒரு முதல், புறத்தின் முதல், புறத்தின் நடு, புறத்தின் முதல், ஒரு முதல் அறமுற வகுத்த அருட்பெருஞ்சோதி. அறம் உற என்றால் இந்த சத்தியம், அறம், இது பெறுதலுக்கு உரிய வகையில் வகுத்த அருட்பெருஞ்சோதி. அறம் உற என்றால் அறத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் வகுத்த அருட்பெருஞ்சோதி. அறம் என்பதற்கு தருமம், சத்தியம், நேர்மை, இப்படி எப்படி வேண்டுமானாலும் அதற்கு நாம் அது ஒழுக்கம் என்பதை நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். புற நடு ஒடு, புறத்தில் நடு இருக்கிறது, முதல் இருக்கிறது. அதாவது எப்படி அடி முடி நடு என்று சொல்கிறோமே, அதே போன்றுதான் புற நடுவொடு புணர்ப்பித்து ஒரு முதல், இந்த புறத்தினுடைய நடு. இதில் புறம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த அண்டத்தின் புற நடுவாகிய சந்திர சுடர் அப்படின்னு சொல்லணும். பிண்டத்தினுடைய புற நடு என்ன, இதில் 4 விதமாக பிரிக்கிறார் வள்ளல் பெருமான். அகம், அகப்புறம், புறம், புறப்புறம், 4. அகம் என்பது ஆன்மா. ஆன்மாவினுடைய அகப்புறம் எதுனா உயிர், அது சூரியனுடைய சக்தி. அகம் என்பது அக்னியினுடைய சக்தி. புறம் என்பது சந்திரன், நம்மளை பொறுத்த வரைக்கும் மனம். அப்போ இந்த மனம் இருக்கிறதே, இந்த பகுதி தான் அண்டத்தில் புற நடுவாகிய சந்திர சுடருடன் புறக்கடையாகிய சந்திர ஒளி. அப்போ சந்திரன் இருக்கிறது, சந்திரனுடைய ஒளி கொஞ்சம் தூரம் போதில்ல, அதுதான் அந்த கடைப்பகுதி என்பது சந்திரனுடைய ஒளி வீசி முடிகின்ற இடம் கடை. அந்த சந்திர ஒளியும் சந்திரனும் சேர்ந்த ஒரு பகுதிக்கு தான் பிரகாசம்னு பேர். அந்த பிரகாசம் சந்திரனுடைய ஒளி. இப்போ ஒரு அகல் விளக்கை ஏற்றி வைக்கிறீங்க, அதில் சுடர் இருக்குது, அந்த சுடருடைய ஒளி வெளிச்சம் இருக்குது. அப்புறம் புறத்தலைனா இந்த பிரகாசம், இந்த கதிர், இந்த பிரகாசம். அப்போ என்ன ஆகுது? சுடர், ஒளி, பிரகாசம், இந்த 3ம் ஒன்று சேர்ந்தாதான் புணர்ப்பித்து. அப்போ இதில் எது ஒன்று இல்லைனாலும் அங்கே எதுவும் இல்லை. அப்போ புற நடுவொடு, இந்த புற நடுவாகிய சந்திர சுடருடன் புணர்ப்பித்து ஒரு முதல் அறமுற வகுத்த அருட்பெருஞ்சோதி. சந்திர ஒளி சேர்ந்தால் புறத்தலையாகிய சந்திர பிரகாசம் தோன்றும். பிண்டத்தில் புற நடுவாகிய கரணச்சுடருடன்,
மனச்சுடருடன், மனத்திலேயும் இந்த ஒளி பிரகாசம் இருக்கிறது, கடவுளுடைய தன்மை இருக்கிறது. அப்போ அது சுடராக இருக்கிறது, ஒளியாக இருக்கிறது, பிரகாசமாக இருக்கிறது. நீங்கள் எந்த ஒளியை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு சுடர் ஒன்று இருக்கும், அடுத்தது ஒளி இருக்கும், அடுத்தது பிரகாசம் இருக்கும். அந்த சுடரும் ஒளியும் பிரகாசமும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது. இதை ஒன்றுக்கொன்று பிரிக்க முடியாது. ஒளியையும் பிரகாசத்தையும் பிரிக்க முடியாது, ஒளியையும் சுடரையும் பிரிக்க முடியாது. அதனால்தான் இந்த புணர்ப்பித்து அப்படின்ற வார்த்தையை போடுவார். புணர்ப்பித்துனா இரண்டர கலத்தல் என்ற நிலை. புற நடுவொடு கடை புணர்ப்பித்து ஒரு முதல் அறமுற வகுத்த அருட்பெருஞ்சோதி. இங்கே என்ன ஒன்றாக புணர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது? நமக்கு புறமும் புறத்தலை, புற நடுவும் புறத்தலையும் ஒன்றாக. அப்போ இந்த கரணம் என்று பார்த்தால் இந்த புறம், நடு, அடி, முடி எல்லாம் ஒன்றாகத்தான் இருக்கிறது. இந்த ஒன்றுபட்ட தன்மைக்குத்தான் பிரகாசமாக இருக்க தோன்றும். அதற்கான மனம் என்பது ஒரு சுடர். அதற்கு பிறகு அந்த மனதினுடைய அந்த எண்ணங்கள் அது ஒளி. அந்த ஒளியும் சுடரும் சேர்ந்த பிரகாசம் இருக்கிறதே, அதுதான் மனப்பிரகாசம், கரணப்பிரகாசம். இதே மாதிரி தான் அது மனதுக்கும் பொருந்தும், ஆன்மாவுக்கும் பொருந்தும், ஜீவனுக்கும் பொருந்தும், இந்திரியங்களுக்கும் பொருந்தும். இந்த பிரகாசம் எப்பொழுது நமக்கு கிடைக்கும் என்றால், இந்த தேகத்தை சுத்த தேகமாக மாற்றிக்கொள்ளும் பொழுதுதான் இந்த பிரகாசம் நமக்கு இருக்கும். இப்போவும் பிரகாசம் இருக்குது. இந்த பிரகாசம் எல்லாம் இது எல்லாம் உலகியல் வாழ்க்கைக்கு தேவையான பிரகாசமாக இருக்கிறது. அப்போ சந்திர சுடர், சந்திர ஒளி, சந்திர சுடரும் சந்திர ஒளியும் சேரும் பொழுது சந்திர பிரகாசம் இருக்கிறது. அப்போ புறத்தினுடைய நடுவையும் புறத்தினுடைய தலையையும் ஒன்றாக சேர்த்தால் அங்கே சந்திர பிரகாசம் வருகிறது. அதே போல்தான் நம்முடைய மனமாகிய கரணம் அதனுடைய சுடரையும் அதனுடைய ஒளியையும் சேர்க்கும் பொழுது அந்த மனப்பிரகாசம் இருக்கிறது. அப்போ கரண ஒழுக்கத்தோடு இருக்கும் பொழுது இந்த பிரகாசம் நமக்கு நீடிக்கிறது. அப்போ இந்த பிரகாசம் மனதினுடைய பிரகாசம் இருக்கிறது என்றால் மனதில் அழுக்கில்லை என்று போது. மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் என்று சொல்வார்களே, அப்படி மனம் செம்மையாகி போகும். மனம் செம்மையாகி போனால் இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம் அதிலே மிதமிஞ்சியவர்களாக நாம் மாறுவோம். அதுதான் புற நடுவொடு கடை புற நடுவொடு கடை புணர்ப்பித்து ஒரு முதல் அறமுற வகுத்த அருட்பெருஞ்சோதி. இந்த ஒரு முதல் அறமுற வகுக்கிறது எதுனா, புறத்தினுடைய நடுவொடு கடை புணர்ப்பித்து அந்த சுடரையும் ஒளியையும் சேர்த்தால் ஒரு முதல் என்பது பிரகாசம். அப்போ இந்த ஒரு முதல் என்பது என்னன்னா, ஒரு அகல் விளக்கை ஏற்றி வச்சா அந்த பிரகாசம் இருந்தால் தான் அதுக்கு பேரே அந்த அகல் விளக்கு, பிரகாசம், சுடர் என்று. அப்போ இந்த பிரகாசம் இல்லை என்றால் இந்த அகல் விளக்கு இருந்தும் பிரயோஜனம் இல்லை என்ற வகையும். அதனால தான் புற நடுவொடு கடை புணர்ப்பித்து, அப்போ நடுவையையும் இறுதியையும் சேர்த்தால் ஒரு முதல், இதற்கான சேர்த்த அந்த பிரகாசம் ஏற்படுகிறது. அதுதான் அதற்கு பிறகு அடுத்த அகவல் 543 544 அகக்கடை முதல் புணர்ப்பு அதனால் அகக்கணம் அகத்திடை வகுத்த அருட்பெரும் ஜோதி. அகக்கடை என்றால் அகம் என்பது ஆன்மா. ஆன்மாவினுடைய கடைசி பகுதி எது என்றால் அது அகப்புறம்தான் அதனுடைய கடை. அப்போ அகப்புறத்தோடு அகக்கடை முதல் புணர்ப்பு அதனால் அகக்கணம் அகத்திடை வகுத்த அருட்பெரும் ஜோதி. அப்போ முதல் என்பது அகத்தின் முதலும், புணர்ப்பு அதனால் சேரப் பெறுவதால் அகக்கணம் அகக்கணத்தை அகத்திடை வகுத்தருளிய அருட்பெரும் ஜோதி. அப்போ அகக்கடை அகமும் அகக்கடையும் முதல், அந்த மூன்றும் முதல்
கடை, இந்த முதலும் கடையுமாக இருக்கிறது என்பது இந்த ஆன்மாவினுடைய இலக்கணமாக இருக்கிறது. இந்த ஆன்மா ஜீவனோடு புணர்ப்பித்தால் அங்கே அகத்தை அகம் உண்மையான அகமாக மாறும். அப்போ ஜீவனும் ஆன்மாவும் ஒன்று சேரணும். அப்போ அகம் என்பது ஆன்மா என்பது பரமாத்மா, ஜீவன் என்பது ஜீவாத்மா, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று சேரக்கூடிய நேரம் எதுவோ அதுதான் மிக சிறந்த நேரம், மிக சிறந்த அந்த புணர்ப்பு, அகக்கடை முதல் புணர்ப்பு. அதனால் அகக்கணம் அகத்திடை வகுத்த அருட்பெருஞ்சோதி. அந்த அகத்திலேயே நாமும் இறைவனும் ஒன்று சேர்ந்து இருக்கின்ற நிலை ஏற்படும். இதுதான் இந்த அகவல்களினுடைய சுருக்கமான விளக்கம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.